லார்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸோட 3rd எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எபிசோடு 1 and 2 ரெண்டுமே பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கெலின் மரட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒருத்தனை ஒரு ரூம்குள்ளே வச்சு அடைச்சி அவனை மேனிப்புலேட் பண்ணுறான் டன் ஸ்மித்து. அது மூலிமா அவனுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஆன்டிகேஸ் ஃபேமிலியோட நோட் புக்கை இவன் தான் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்கிறது தெரிய வருது. அவனோட கழுத்தை பார்க்குறப்ப அதில் ஒரு சிம்பிள் இருக்குது. அதை பார்த்துட்டு லியோனார்டோ சொல்கிறான் சீக்ரெட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு ஆளா இல்லை அது ஒரு மிஷினா என்னன்னு தெரியல. இவனை மாதிரி நிறைய பேர் கெலின் மரட்டியை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நோட் புக்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி லியோனார்டோ சொல்கிறான். அதே டைமில் கதவை ஒருத்தன் திறந்துட்டு வந்து இந்த மாதிரி கெலின் மரட்டிக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து இறந்து கிடக்குறாங்க. அவனோட பையனை காணும். ஸோ அந்த வீட்டில் அந்த நோட் புக் இருக்கான்னு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த நோட் புக் கிடைக்கல. ஸோ அந்த பையனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு லியோனார்டோ ஒரு ஃபோட்டோவை கொடுத்து கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கெலின் மரட்டியை கொடுக்குறான். கெலின் மரட்டி அவனோட அந்த வெப்பனை வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறான். பட் ஆனால் அது ஓவர் பவரை மாதிரி அதை அவனையே அட்டாக் பண்ண வருது. டன் ஸ்மித் அதை தடுத்துறான். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம இதை பண்ண வேணாம், நீ ரிஸ்க் எடுக்காதுன்னு சொல்லிட்டு இதை நான் வந்து ஹோலி கேத்ரோலுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அது ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி நினைக்கிறேன். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா டன் ஸ்மித் வந்து ஒரு வெப்பன் கொடுக்குறான். இது வந்து உனக்கு யூஸ் ஆகும், இது இடத்துல டேஞ்சர் இருக்கா இல்லை சேஃபா அப்படிங்கிறத வந்து அது சொல்லும் அப்படின்னு சொல்லி கிஃப்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன வெப்பனை யூஸ் பண்ண போகிறோம் அவனை அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கெலின் மரட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து ஒரு செகண்ட் கிரேட் வந்து ஒரு வெப்பனு. இதை வந்து ஹோலி கேத்தட்ரால் இதை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கெலின் மரட்டி கிட்ட சொல்கிறான். நம்ம இந்த மிஷினுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வர அவங்கள்ட்ட வந்து கெலின் மரட்டியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பேட்டில் சண்டை போட முடியாத ஒருத்தரை நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். டன் ஸ்மித் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் உள்ளே போய் ரூமில் போய்ட்டு அதோட பவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆன்டிகேஸ் ஃபேமிலியோட நோட் புக்கை தானே அதை எய்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது கூட யார் நெருக்கமாக இருந்தா அப்படின்னா நம்ம கெலின் மரட்டி. ஸோ அது வந்து அவனை டார்கெட் பண்ணி துரத்தும். கடைசியாக அதை பிடிச்சிருவாங்க. அந்த பையன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதுக்கும் அவன்கிட்ட தான் அந்த நோட் புக் இருக்குங்கனால அதை ட்ராக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அது மூலியமாக அவங்க கிளம்பிடுவாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணோம்னா இன்னொரு இடத்துல அந்த காணா போன பையன் அந்த நோட் புக் மூலிமா மான்ஸ்டராக மாறிடுறான். அதுக்கு காரணம் அங்கே ஒரு ஜோக்கர் இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் ஆர்டர் அதுக்கு கீழே தான் வருவான் போல். இப்போ வந்து அவங்களும் வந்து அந்த பவரை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடுறாங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் முடியலை. அப்போ இதோட வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு கெலின் மரட்டி ஒரு விஷயம் பண்ணுறான். அது மூலிமா அந்த ஒரு பொண்ணு ஃபஸ்ட் எபிசோடில் வந்தால அவள் வந்து என்ன பண்ணான்னா அழிச்சிட்றாத. அதை அழிச்சது மூலிமா ஓவர் பவரை யூஸ் பண்ணதுனால மயக்கம் போட்டு விழுந்துடா. அவளுக்கு மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கேப்பில் கெலின் மரட்டி அந்த நோட் புக்கை எடுத்து போய் பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கர் இருக்கானா அவன் கெலின் மரட்டியை அட்டாக் பண்ண வரான். டன் ஸ்மித்தும் இன்னொருத்தனும் வந்து அதை தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு இல்யூஷன் அப்படின்னு. இவன் இல்யூஷன்ஸை வச்சு சண்டை போடுறவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கண்டினியூவாக இவன் எல்லாருக்கூடையுமே சண்டை போட்டுட்ருக்கான். ஒரு அடி கூட அவன் மேலே படலை. இதை கவனித்த கெலின் மரட்டி இவன் வந்து யார் அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்களோட இதை மூவை வந்து முன்னாடியே கணிச்சிட்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் சைடில் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு கன்னை வச்சு சுடுறான். அவனுக்கு அடிபட்டுருது. இவன் அந்த கன்னை அடிப்பட்ட இடத்துலேருந்து அந்த காயத்தை கைக்கு மாற்றுறான். ஸோ இது மூலிமா டேமேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பவரும் இவனுக்கு இருக்குது. இதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா வந்து சீக்வன்ஸ் 7க்கு மேலே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதாவது இந்த ரேங்க்கு திரும்பி அவன் கூட கண்டினியூவாக சண்டை போடுறப்ப அவன் என்ன பண்ணிடுறான்னா அந்த ஒரு பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டியை வந்து அன்லாக் பண்ணி போடுறான். அன்லாக் பண்ணதுனால அது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு வந்து அது இதாக மாறிடுது. அது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இப்போ சின்னதாக இருந்துச்சு. இது வந்து இப்போ என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போனோன்னா அதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி அது பெருசாக என்ன பண்ணிடுதுன்னா அது மொத்த பெரியுமே கண்ட்ரோல் பண்ணிடுது. இந்த இடத்துல எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அந்த ஜோக்கரை தவிர. நம்ம கெலின் மரட்டி என்ன யோசிக்கிறான்னா இப்போ நவுந்தோம்னா நம்மளை அது வந்து கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நவராமல் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே டைமில் இதே மாதிரி ரொம்ப நேரம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஃபாக் பவர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு மாறிடுறான். அதாவது அவனோட உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்கும். அவனோட பாடியோட சோல் வந்து வேறு இடத்துக்கு போயிடும். அந்த மாதிரி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல ஒன்று எழுதி திரும்பி அவன் வந்து அந்த லாக்கெட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி நான் திரும்பி அந்த இடத்துக்கு போனால் எனக்கு சேஃபாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்து சேஃப் அப்படின்னு சொல்லுது. அதனால அவன் நம்பி அங்கே போகிறான். போனதுக்கப்புறமா அந்த ஜோக்கர் இப்போ என்ன பண்ணுறான்னா கெலின் மரட்டி கிட்ட வந்து நீ வந்து ஒழுங்காக அந்த புக்கை என்கிட்ட கொடுத்துரு, நான் அவங்க எல்லாரையும் விட்டுடுறேன், இந்த இதுலேருந்து காப்பாற்றிடுறேன், பப்பட்லேருந்து காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கூட இந்த சீரோட கான்டிக்யூஸ் சீக்வன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் அவன் சொல்கிறான். அதை கேட்டோன்னா கெலின் மரட்டிக்கு லைட்டாக ஷாக்காக இருக்குது. அடுத்த நொடியே திரும்பி அவனுக்கு ஷாக் கொடுக்குற விதமாக இவன் நவுந்துடுறான். நவுந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான். இது இவனுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது, எப்படி இவனால் நவர முடியுதுன்னு. இவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த ரேடியஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு அந்த பப்பட் வந்து இவனையும் வந்து சரௌண்ட் பண்ணிடுது. அந்த பப்பட்டு இவனையும் வந்து சரௌண்ட் பண்ணிடுது. இவனும் அந்த பப்பட்டில் மாட்டிக்கிறான். இதுதான் நம்ம கிடச்ச சான்ஸ்ன்னு சொல்லி கெலின் மரட்டி அவனோட கழுத்துலையும் நெத்திலையும் சுட்டுறான். அவனும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவன் திரும்பி எந்திரிச்சு ஹர்னாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வார்த்தை எங்கேயோ ஏற்கனவே கெலின் மரட்டி கேட்டிருந்திருக்கான். இவங்க எல்லாரும் தப்பிச்சு திரும்பி இங்கே ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அந்த புக்கை ஹோலி கேத்தட்ராலுக்கு இதை அனுப்பி வைக்க போகிறாங்க செக் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து நம்ம கெலின் மரட்டி சொல்கிறோம்,
எனக்கு வந்து இந்த சீரோட உண்மையான சீக்வன்ஸ் எனக்கு தெரியும். அது வந்து க்ளோன் தானே அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோன் சொல்லிட்டு ஒரு ஜோக்கரை குடிக்கிற மாதிரியே ஒரு இதுதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம ஹீரோவோட அடையாளங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்க வந்தாங்க. ஃபஸ்ட்டு ஏளனமாக பேசுனாங்களே, இவனை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு. ரொம்ப நன்றி, உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சீர் வந்து இந்த அளவுக்கு ஒரு இதாக இருந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். நீ உனக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ கிளிமரட் என்ன யோசிக்கிறான்னா, ஹர்னாசிஸ்னு ஒரு வார்த்தை சொன்னானே, ஸோ அதுக்கு மீனிங் தெரியணும். நம்ம வந்து அதுக்கு நம்ம நம்மளோட கயோ யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அவனோட ப்ரொஃபஸரை போய் பார்க்குறான். ப்ரொஃபஸரை பார்த்துட்டு இவன் பண்ண எல்லாத்தையும் போய் உளறிட்டு இருக்கான். அந்த எவர்நைட்டு இது எல்லாத்தையும் போய் உளறிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இது எல்லாமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னோடனே, உங்களுக்கு ஞாபகம் வந்தாலோ தெரிய வந்தாலோ எனக்கு லெட்ரு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளின்மாரிட்டி கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஆள் என்னன்னா, ஒரு கதைக்கு பின்னாடி பார்த்துட்டு அவன் சொன்ன விஷயத்தை திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, அவன் பின்னாடிலேருந்து ஏதோ ஒரு எலும்புக்கூடு ஒரு பவராக ஒரு டெவில் மாதிரி வெளில வருது. ஸோ இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த எபிசோடில் தெரியும். அடுத்த வாரம் எபிசோட் 4 வரும். அதோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஏற்கனவே எபிசோடு 1 and 2 தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.